எத்தனை தடவை தான் ரெஸ்யூமை நம்மளே ரெடி பண்ணுறது? நமக்கு பதிலாக ஏஐ ரெஸ்யூமை ரெடி பண்ணால் சூப்பராக இருக்கும்ல. கூகுளில் போய்ட்டு கிக் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போய்ட்டு உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. நேமில் வந்து மணிகண்டன் என் நேம் கொடுக்குறேன். வாட் இஸ் யுவர் ஜாப் டைட்டில் ஹெச்ஆர் சொல்லி சும்மா அப்படியே டைப் பண்ணி நான் கண்டினியூ அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் கொடுத்தேன்னா எனக்கான டிஃப்ரெண்ட் ரெஸ்யூம் ஃபார்மெட் வந்து எனக்கு லோட் ஆகும். அதில் எனக்கு எந்த ரெஸ்யூம் ஃபார்மெட் பிடிச்சிருக்கோ அதை நான் செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போனேன்னா லெஃப்ட் சைடில் என்னோட பேசிக் இன்ஃபர்மேஷன், ரைட் சைடில் என்னோட ரெஸ்யூமை நான் ப்ரிவியூ பண்ண முடியும். நான் என்னோட ரெஸ்யூமை ப்ரிவியூ பண்ணிவிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ரெஸ்யூமில் உள்ள ப்ரொஃபைலில் நான் ஏஐ ரைட் பண்ண சொல்கிறேன். ஏஐ ரைட்டர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டு ஜென்ரேட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்னோட ஜாப் டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்னு கொடுத்து ஜென்ரேட் வித் ஏஐ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா நமக்காக ஏஐ வந்து எவ்வளோ சூப்பராக நம்மளோட ப்ரொஃபைலை எழுதி கொடுக்குதுன்னு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு டவுன்லோட் அண்ட் ஷேர் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த டவுன்லோட் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஃப்ரீயாக இல்லை ப்ரீமியமானு சொல்லி கேட்க நான் ஃப்ரீன்னு சொல்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணேன்னா என்னோட ரெஸ்யூம் வந்து